இப்ராஹிம் நபி தான் உலகத்தில் அவ்வளவு இறக்கமா, முகமது நபி தான் அக்கறதுனா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிம் நபி எல்லாம் எடுத்துட்டான், அடுத்தது நான் காத்தமுல் அன்பியா, அல்லாஹ்வுடைய கலீலா வேற யாருமே இல்லை. பெஸ்ட் ஃப்ரெண்டா மனுஷன்ல ரெண்டே ரெண்டு பேர், கோடி கணக்கு. இதுக்கு பிறகு எவனுக்கும் வரையல. அந்த டோர் க்ளோஸ். அல்லாஹ்க்கு நெருங்கலாம், ஃப்ரெண்ட் ஆகல. ஃப்ரெண்ட் நிலைமையை சொல்ல போகலாம். ஃப்ரெண்ட் ஆகினா இதுக்கு மேல லெவல் இல்ல. ஃப்ரெண்டுக்கு மேல இருக்குதா? அந்த ஃப்ரெண்ட் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபிக்கு என்னெல்லாம் கொடுத்தான்? என்ன கொடுத்தான்? பாப்பா விரட்டுறாரு, இதாகுது, ஒவ்வொரு பிரச்சனை நடக்குது. இப்ராஹிம் நபிய குழந்தைய கொண்டு போய் அறுக்க வைக்கிற அளவுக்கு கொண்டு போய் புள்ளைய அறுக்கிற மாதிரி கொண்டு போற அளவுக்கு எவ்வளவு பெரிய புள்ளைய கிடைச்சு, புள்ளைய விட்டுட்டு போங்கண்டா, புள்ளைய கொண்டு போய் அருங்கண்டா. இந்த மாதிரி சோதனைகள் எல்லாம் எதுக்கு கொடுக்குறான்டா? அந்த சோதனைகள்ல வெற்றி கண்டால் உறுதியா நிக்கணும். அல்லாஹ் ஒன்று சொல்ல போல ஏலாண்டிங்கண்டா அங்க ஈமான் இல்லைன்ற. ஈமான பரிசோதித்து பார்ப்பதற்கு அல்லாஹ் வாழ்க்கை, ஒரு மூமின்ற வாழ்க்கை அவன் யோசிச்சு பார்த்தான்டா, அவன் விரும்புறதெல்லாம் பறி போயிருக்கு. அவன் கண்ணால ஓடுற நேரம் எல்லாம் ரப்படுவான். உலகமே வந்து திட்டும், ஏண்டா இப்படி? அல்லாஹ் அல்லாஹ் பெருமானத்தினுடைய 6 பிள்ளைகளை கையால அடக்கினான். ஒரு வாப்பா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க 6 பிள்ளைகள் அவ்வப்போது கபூர்ல அடக்கினா உங்க மனசு எப்படி இருக்கு? நீங்க வாழ்றீங்க. ரசூலோட 6 பிள்ளைகளையும் அல்லாஹ் எடுத்தாங்க. ரசூல் ஆயிஷா நாயகிட்ட ஒரு நாள் பேசுறாங்க. ஆயிஷா நாயகி கேட்கறாங்க, யார சொல்லலாம், உங்களுக்கு ரொம்ப கவலையான நாள் எது, யார சொல்லுவாங்க? அவங்க நினைச்சாங்க வேற ஒன்று, ரசூலுல்லாஹ் வேற ஒன்று சொன்னாங்க. கவலையான நாள் என்ன உங்களுக்கு? ஹாமுல் ஹுசுன், கவலையான ஆண்டு இருந்துச்சு. பெருமானார் எக்கச்சக்கமா இருந்துச்சு. ஏண்டா ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி, 3 அட்டாக் வர மாதிரி அபூ தாலிப் இறந்து போனாரு, ஹதீஜா அம்மா வீட்டுல மௌத்து, தாயிஃப்ல இது. ரசூலுல்லாஹ் எதை தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? மக்காவை விட்டுட்டு தாயிஃபுக்கு போறாங்க, 100 கிலோமீட்டர் போய் அந்த மக்கள்கிட்ட போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற நேரம் சும்மாவே அடியதெல்லாம் பட்டுட்டாங்க. கண்ணியமா வாழ்ந்தவர், அவ்வளவு கண்ணியமா சல்லி உள்ளவர், 6 புள்ள அமர்கலமா இருந்தார், வாகனம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இஸ்லாத்துக்கு அப்புறம் அவர் நிலைமை என்னடா, அங்க போன பிறகு பைத்தியமா இருந்த அந்த காலத்துல பிள்ளைகள் பைத்தியம் நினைச்சா மேல ஏறும், விளையாடும், கல்லால அடிக்கும். இது அந்த காலத்து தன்மை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு இவரை பைத்தியமா காட்டி தாயிஃப் மக்கள் கல் எடுத்து அடிக்க விட்டுட்டாங்க. பெருமாள் சொல்லுங்க, நான் ஓடுறேன், என்ன அடிச்சாங்க. அந்த அடி ரத்தம் தெறிக்கிற அடி. ரசூலுல்லாஹ் ஒரு தோட்டத்துல போய் விழுந்துட்டாங்க. இந்த கதையா கேட்காதீங்க, பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு நடந்த அப்படிங்கன்னு யோசிச்சு பாருங்க. தஅவால அல்லாஹ் பூமால தர மாட்டான், தஅவாவுல அதான் நடக்கு. ரப்பு தேர்ந்தெடுக்கிற விதம். அடிச்சா ரத்தம் போகுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு மயக்கம் வந்து அந்த ரத்தம் ஓடுது. கிளப்புக்கு போக சொன்னாங்களா, விபச்சாரம் செய்ய சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் யாருன்னு காட்ட அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புறான். ரசூலுல்லாஹ் யாருன்னு எங்களுக்கு காட்டு. அவர் வந்து கேட்கிறார், யார சொல்லலாம், 2 மலைக்கு நடுவில் உள்ள தாய்வு சப்பையாக்கி முடிச்சிருவோமா? அல்லாஹ் கேட்கிறான், கதையை முடிச்சிருமா? வேதனையோட ரசூலுல்லாஹ் அடி வாங்கி ஒரு தப்புமே பண்ணாம உங்களுக்கு ஒரு ஆள் பிசினஸ்ல செக்க தந்துட்டு போஸ் பண்ணிட்டாரு. 10 வருஷத்துக்கு போய் ரோட்ல தெரிஞ்சா நீங்க பலமா இருந்தா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்ன நடக்கும்? நாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு வேதனையோட ரத்தம் கசியுது. இல்ல மக்காலெல்லாம் ஏச்சிப்பா, வர்றவன்லாம் ஏசுறாண்டு, இங்க வந்தா இங்க அடி. கேட்க உடனே சொன்னாங்க, வேணாம் ஜிப்ரீல், அவங்க சந்ததியாவது ஏற்றுக்கொள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன், விட்டுருங்கன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த கல்வி கொஞ்சம் பாருங்க. இது சோதனை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பெருமானார் யாரெல்லாம் எடுத்து காட்டிய விதம். அல்லாஹ் ஏன் நபிக்கு அடிக்க வச்ச? அல்லாஹ்க்கு கோபமா? கல்லால அடிங்க, நபிக்கு ரத்தம் போகணும், அல்லாஹ்க்கு வேணுமா? ரப்பு காட்டுகிறான், என்னுடைய நேசர்கள் என்னை நேசித்தால் அடித்தாலும் உதைத்தாலும் மிதித்தாலும் அவர்களுக்கு தீன் முக்கியம், தன் ரப்பு முக்கியம். ஆமன்து பில்லாஹ் என்றால் அவருடைய ஆன்சர் ஆமன்து பில்லாஹ். எந்த கட்டத்துல இன்றைக்கு ஆமன்து பில்லாஹ் இல்ல? இன்றைக்கு போலீஸ் வந்துட்டாங்க.